அல்லேலூயா. இந்த வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 858வது தேவனுடைய வார்த்தைக்காக இஸ்ரவேல் தேசத்துல ஒரு இரத்த நிலம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. எல்லாருக்குமே யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது வரைக்கும் தான் ரொம்ப பிரபலமா தெரியும். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது? யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்தான்னா, ஆனா மனம் குமுறி இப்படிப்பட்ட குற்றமில்லாத ரத்தமுடைய என் ஆண்டவனை காட்சி கொடுத்தேனே என்று சொல்லி அவன் வாங்கினால 30 வெள்ளிக்காசு அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் யார்கிட்ட வாங்கினானோ அவங்க கிட்ட எடுத்து போயிட்டு வீசி எறியறதுக்காக போறான் பிரதான ஆசாரியர்கள் கிட்ட. அப்ப கொடுக்கும்போது நீ காட்டி கொடுத்த அது உன்னுடைய பாடு, அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை திரும்ப ஏற்றுக்கல. ஏன்னா நீ காட்டி கொடுத்தா அதுக்கு கூலியை வாங்கிட்ட, அவ்வளவுதான். இவன் மீண்டுமாக மனவேதனைப்பட்டு தேவாலயத்தில் போயிட்டு அந்த காசை வீசி எரிஞ்சிட்டு போயிட்டு தூக்கு மாட்டி நான்று கொண்டு இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த பணத்தை எடுத்து போயிட்டு காணிக்கை பெட்டியிலையும் போட முடியாது. ஏன்னு சொன்னா அது ஒரு சுத்தமான காணிக்கை கிடையாது. ஒரு பரிசுத்தமான தேவனை காட்டி கொடுத்து கொன்று குவித்த ஒரு ரத்தத்தை காவு வாங்கிய ஒரு காணிக்கை, அந்த காணிக்கையை போட முடியாது. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்து பிரதான ஆசாரியர்கள் யோசிக்கிறாங்க. யோசிக்கும் பொழுது பைபிளில் ஒரு சம்பவத்தை தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறார். அது பிரதான ஆசாரியர்களாக இருந்ததுனால பைபிளை பற்றி நல்லா தெரியும். அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சகரியா புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் வரும். என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய மேய்ப்பர்கள் சரியில்லாமல் போன பிறகு, அதாவது மேய்ப்பர்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய ஆடுகள் என்று சொல்லக்கூடிய ஜனங்களை என்ன பண்ணணும், சரியா பராமரிக்கணும். அவர்கள் இந்த பூமியிலே அதமாகிற போது என்ன பண்ணணும், அவங்கள போயிட்டு நீ தேடணும். சிதறுண்டு போகும் பொழுது அவர்களை நீ கூட்டி சேர்க்கணும். இருதயம் நொறுங்குண்டு கிடக்கும் பொழுது அதை நீ குணமாக்கணும். இது உன்னுடைய வேலை. எனக்கு என்ன, எந்த ஆத்மா சபையில வந்தானா போனானா, அது எப்படிப்பட்ட பாடுபட்டானா, எந்த மனவேதனை பட்டானா. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, எத்தனை பேர் சபைக்கு வரனாலும் எனக்கு பரவாயில்ல, எந்த குடும்பம் வரனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். என்னுடைய சபையில் இருக்கார் ஒருத்தர். அப்போ அது போல இந்த பூமியிலே யாருமே அப்படிப்பட்ட ஊழியர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் இரத்த நிலத்திற்கு சம்பந்தப்பட்ட ஊழியர்களாக இருப்பாங்க. அவங்க தேவனுக்கு கணக்கு கொடுப்பாங்க ஒரு நாள். இப்போ இதை தான் சகரியா புஸ்தகம் சொல்லுகிறது. மேய்ப்பர்கள் சரியில்லாதவர்களை மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சொந்த ஜனங்களை விசுவாசி என்று சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து அவர்களையே அழிப்பாங்க. அந்த நிலைமை வரும்பொழுது இறுதியில் என்ன ஆகணும்னு சொன்னா, காட்டி கொடுத்தாங்கள அவங்களையே அந்த அந்தி கிறிஸ்து கொலை செய்வான். ஏன்னா முடிவா தானே. யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்துட்டு பிரதான ஆசாரியர்கள்கிட்ட போறாரு. ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், மனம் வருந்தும் பொழுது அவனுக்கு ஆறுதல் சொல்ல, அது உன்னுடைய பாடியா போயா. ஏன்னா திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் உன்னிடத்தில் வரமாட்டான். இதை ஆடுகள் கூட சரியா புரிஞ்சு கொள்ளாம கூட போலாம். ஆனா மேய்ப்பர்களாகிய நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்ளணும். 70 வாரம் உபத்திரவ காலத்தை அனுபவிப்பார்கள். இஸ்ரவேலருக்கும் யூதர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை நான் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி சகரியா புஸ்தகத்தில் சொல்லுவார். ஏன்னா தேவனுடைய கோபம் அப்படியாய் வரும். அப்போ அந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த அந்த காசை தேவாலயத்தில் எரிந்து விடாமல் அதை ஒரு குயவனுக்கென்று ஒரு நிலத்தை வாங்குங்க. குயவனுக்கென்று ஒரு நிலம்னா என்ன? இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு ஒரு அடக்கம் செய்கிறதற்கு, நித்திரை செய்கிறதற்கு ஒரு இடம் இருக்கும். அது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் ஒரு சிலர்லாம் இறந்துருவாங்களே, அவர்களுக்கென்று ஒரு இடத்தை வாங்குவது தான் குயவனுடைய நிலம். குயவன் கையில் வாங்கப்பட்ட ஒரு நிலம். அதுக்கே ஏன்னா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த பணத்தில் வாங்கின ஒரு இடம். அதனால தான் அந்த இடம் ரத்த நிலம். அது இந்நாள் வரைக்கும் இந்த பேரோட தான் அந்த இடத்துல இருக்குது. எவ்வளோ பெரிய சாட்சி. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆடுகளை கர்த்தர் சொன்னபடி பராமரிக்கணும். அது சிதறுண்டு போனால் நீ போயிட்டு அதை தேடணும். அது இருதயம் நொறுங்குண்டு போனால் அதை நீ போய் என்ன பண்ணணும், சமாதானம் பண்ணணும். எனக்கு என்ன, என் வேலை உண்டு, நான் கொழுத்தவனை போல வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்ந்தனா ஒரு நாள் ரத்த நிலத்திற்கு நீயும் கணக்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையால் மேய்ப்பர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடுகளை சரியாக பராமரியுங்கள். அன்றைக்கு யூதாஸ் காரியோத்து மேய்ப்பனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய மேய்ப்பனாக இருந்தான்.
ஆடுகளை பராமரிக்க தவறி அவனும் இந்த பூமியில ஒன்றுமில்லாமல் போயிட்டான். இன்றைக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தான் நம்மோடு கூட இருக்கிறான். நம்ம சொந்த ஆடுகளையே நாமளையே தின்னும்படியாய், சொந்த ஆடுகளையே நம்ம பராமரிக்காமல் போகும்படியாய் அன்றைக்கு ஏற்பட்ட சூழ்நிலை போல நம்முடைய இருதயத்திலும் அவன் வஞ்சகம் செய்வான். ஜாக்கிரதையா இருப்போம். ரத்த நிலத்தை குறித்து எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு இருப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.